சூப்பர். கொரோனா வரிச்சி. நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க. எங்களோட வேலை ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அமுதாஸ் லைஃப் ஸ்டைல். எங்கடா நிற்கிறோம் பார்க்குறீங்களா? என்னுடைய சிஸ்டர் இன் லா வீடு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். சும்மா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்தேன். பட் அதுக்கப்புறமா நாங்களே பிளான் பண்ணுவோம், சரி நம்ம ஏதாவது டிஷ்ஷு செய்யலாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது வந்து அது அப்படியே நாங்கள் வீடியோவும் போடலான்னு பிளான் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா சிக்கன் வடை. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் டீ கூட சாப்பிடலாம். சடனாக யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்க, ஏதாச்சும் வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் வடை போடுறதுக்கு பதிலாக சிக்கன் சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த வடை டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வர அந்த விசிட்டர்ஸ் கூட என்னடா இது வித்தியாசமாக இருக்குது வடைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம், பார்க்கலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு காட்டுறேன். சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம இப்போ குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். அப்புறமா கடலைப்பருப்பு ஆல்ரெடி நாங்கள் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்க, கடலைப்பருப்பு வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 1 to 1.5 hours. ஓகேங்களா? தென் எனக்கு வந்து பிஏ வந்து ஒருத்தர் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். என்னோட பிஏ சேலரி எவ்வளோ கொடுக்கலான்னு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக. ஓகேங்களா? ஜென்ரலாக இந்த கடலைப்பருப்பு வடை அந்த ரெசிபி தான் இதில் எல்லாமே வரும். ஸோ ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் குக்கரில் போட்டுடுறேன். இருங்க ஒரு 2 நிமிஷம் இருங்க. எஸ், பிஏக்கு வந்து சும்மா நிற்க வைக்கக்கூடாது, அதனால கொஞ்சம் வேலை கொடுக்கலான்னு. இப்போ வந்து தண்ணி, சிக்கன் போட்டாச்சு குக்கரில் பாருங்கள். குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் வேகிறதுக்கு லைட்டாக தண்ணி, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோ. எவ்வளோ? ஒரு ஸ்பூன். ரொம்ப கம்மி. ஓகே, அதுவே அதிகம். ஓகே போட்டுக்கோ. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோ. உங்கள் சால்ட் இருக்கு. அவ்வளோதான். இது வந்து நம்ம குக்கரில் வந்து ஒரு 2 விசில் வச்சப்போ சிக்கன் ரொம்ப ஸ்பீடாக போதும். ரொம்ப நேரம் வந்து சிக்கன் உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஸ்பீடாக வந்துடும். அதனால ஜஸ்ட் 2 விசில் ஆன் பண்ணிவிடு. அப்படி இது சாலரி கம்மி கொடுக்கலாம். வெயிட்டு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் வச்சுடுறோம். தண்ணி வடிகிற அளவுக்கு வரணும். இப்போ தான் குக்கர் ஓப்பன் பண்ணணும். இந்த தண்ணி எல்லாம் வடிகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் பரட்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா சரியாக போயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுற அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மற்ற வேலைகளை பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் நேரம் வேகணும். அது வெந்த பிறகு அந்த தண்ணி எல்லாம் வந்து ட்ரை ஆகிற வரையும் நம்ம விடலாம். அதுக்கு மீன் டைமில் நான் வந்து அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் மசிச்சு விடுறேன். பாதி ஏன்னா நிறைய இருக்குன்றதுனால 2 முறை கட் பண்ணிடுறேன். கடலைப்பருப்பு ஒன்றும் பாதியமாக மசிச்சுக்கோங்க. ஆக்சுவலி இது வந்து நம்ம சிக்கன் கூட சேர்ந்து தான் நம்ம மசிக்கணும். எனக்கு கடலைப்பருப்பு கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் வெறுமனே கடலைப்பருப்பு மட்டும் மசிக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம சிக்கன் பீஸோட நம்ம மசிச்சிடலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் டெய்லி எனக்கு நல்லா தலைவாரி விடுன்னு சொல்லுவா. நான் மாட்டேன்னு சொல்லுவேன், எனக்கு டயர்டாக இருக்குன்னு. இன்னைக்கு சேனல் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த பாருங்க ஃப்ரெஞ்ச் பிளாட் இன்னைக்கு மெனக்கிட்டு நானே உட்காந்து போட்டேன். சரி என்ன பண்ணுறதுன்னு. ஆக்சுவலி ஆன் பண்ணிட்டியா? ஆக்சுவலி நான் இதில் ஒரு விஷயம் மறந்துட்டேன். கொஞ்சமாக இதில் சில்லி தூள் ஆட் பண்ணிக்கணும். அது நான் பண்ணவே இல்லை, நான் மறந்தே போயிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் காரம். சிக்கன் வந்து நம்ம வெறும்னா போட முடியாது. நல்லா இப்போ வந்து காரம் வந்து இது நல்லா அதோட மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வெந்துருச்சு, போதும், ரொம்ப வேண்டாம். அதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். ஃபில்டர்னா தண்ணி இல்லாத எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எங்கள் நாத்தனார் வந்து சும்மா தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம். ஓகே, முடிஞ்சிருச்சு.
பிச்சு போடுற வேலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி பார்த்தீங்கன்னா சிக்கன் இதை வந்து நல்லா ஃபேனில் ஆற வச்சுட்டு பிச்சு போடணும். அத்தைக்கிட்ட எங்கள் அத்தையை பிச்சு போடுற வேலையை கூட்டலாம் வைக்கிறேன். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இப்போ கடலைப்பருப்பு 50 நான் 1/4 கிலோ தான் வாங்கினேன். என்ன இது வடைக்கு தானே அப்படின்னு. பட் கடலைப்பருப்பு ஊற வைக்கும் பொழுது கம்மியாக தான் சொன்னேன், 2 கிளாஸ். இது வந்து நிறைய ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். பிகாஸ் இப்போ வந்து நான் இன்க்ரீடியன்ஸ் வந்து சொல்கிறேன், பட் உங்களுக்கு கரெக்டாக நல்லது தெரியாது. கடலைப்பருப்பு வந்து நிறைய இருக்குது. நான் இன்க்ரீடியன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் நிறைய வந்து என்ன ஆகும்னா எண்ணெய் நிறைய பிடிக்கும். ஸோ தண்ணி மேக்ஸிமம் வடிச்சிடணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடலைப்பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். அரைச்ச பிறகு நம்ம எல்லாம் சேர்க்கும் போது இதையும் சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து கறக்க முறக்கன்னு இருக்கும் வடை சாப்பிடும்பொழுது. இப்போ கொஞ்சம் இதில் வந்து ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக, ஏன்னா நான் கொஞ்சம் வந்து அப்படியே போட போகிறேன். அதுக்கப்புறமா சோம்பு 1 ஸ்பூன். பச்சை மிளகாய் ஆக்சுவலி நான் பாதி போட போகிறேன். எதுனா என் பொண்ணு பெருசாக கட் பண்ணால அதை போடுறேன். மீதி சின்னதாக கட் பண்ணது வந்து நான் வந்து பிசையும் போது ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போது இதில் வந்து சிக்கன் ஆட் பண்ணும். அவங்க பிச்சை போட்டுட்ருக்காங்க. பிச்சை உடனே இதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு பொருள் நான் மறந்துட்டேன். அதாவது இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இது ஆக்சுவலி. ஓகே, அதில் இப்போ வந்து என்ன போட போகிறோம்? சிக்கன். நான் பிச்சு போட்டுட்டேன். எவ்வளோ அழகாக பிச்சு போட்டிருக்கோம். ஓகே ஃபாஸ்ட். இது அரையுமா? அதுதான் நானும் யோசித்தேன். அத்தைக்கிட்ட கேட்கலாம். நீங்கள் போடு சுற்றலாம். அவ்வளோதான். அது சிங்கில் போட்டு சரி ஃபுல்லாக வந்துச்சு பாருங்க. இது வருமா இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டாங்க? ஓகே, வெரி குட். ஓகே, நீராம்பல். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன காட்டுறேன், மொத்தமாக ஒன்றா போட்டு காட்டுறேன். நான் ஆக்சுவலி 2ஆக பிரிச்சுட்டேன். குக்கர் பாவம் அழுதுச்சு. பத்தலை, எனக்கு ரொம்ப இடமே பத்தலை. இப்போ மீதி இருக்கிற இஞ்சி போட்டு இதில் போட்டுக்கலாம். செம்ம நாஸ்தி பண்ணிட்ட வீட்டு. முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்க, இப்போ மீதி இருக்கிறது எல்லாமே சேர்த்துடலாம். இதில் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்க்கலை, கொத்தமல்லி சேர்க்கலை. முடிஞ்சு போச்சு பாருங்க, இது ரெடி. ஸோ இதில் நம்ம தேவையான வெங்காயம், கொஞ்சம் கடலைப்பருப்பு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி. முடிஞ்சு போச்சு. வந்து சால்ட் வந்து பத்தாது. நம்ம சிக்கனுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு, ஸோ சிக்கனுக்கு சேர்த்ததை தவிர்த்து தட்ஸ் ஆல். இது நல்லா எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட அந்த ஸ்ப்ரிங் வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கல நீ படை இருந்ததே. இதில் போடக்கூடாது, இதுதான் எடுத்துக்கணும். சரி, இது காட்டு. இதெல்லாம் போட மாட்டேங்கிறேன். என்ன காயணும் அப்படியே ஆன் பண்ணி வச்சிருக்க. ஓகே, எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து வடை போட ஆரம்பிக்கலாம். வடை வந்து தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வடை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு உருண்டை
இந்த மாதிரி உருண்டை நான் இது வந்து ரொம்ப சின்னதாக எடுத்துருக்கேன். இந்த மாதிரி உருண்டை எடுத்து ஸோ கையை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது வந்து இங்கே பாருங்க, இப்படி தான் தட்டணும். உங்களுக்கு ஷேப் வந்து நம்ம இஷ்டம்தான். இந்த மாதிரி இப்போ வடை ரெடி. இது வந்து ஸ்லோவே வாங்கினீங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப திக்காக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேகாது. இல்லை என்ன வேலை துணிக்காய். ஸோ இப்போது நீங்கள் 2 சைடு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு வரும்பொழுது இது வந்து கொஞ்சம் அவ்வளோதான், நல்ல வேண்டாம். இது ஸ்லோ குக் பண்ணுங்க, ஏன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகணும்ல. நம்ம சிக்கன் வடை ரெடி, சாப்பிடலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தோன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் போய் சாப்பிட்றேன். சூப்பர். கொரோனா பரிசி நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க எங்களோட வடை.